கச்சத்தீவு பிரச்சனை எப்படி மீட்டெடுப்பீங்க? முல்லை பெரியாறு எப்படி மீட்டெடுப்பீங்க? காவிரி சிக்கல் எப்படி தீர்ப்பீங்க? இதுக்கு ஏதாவது உங்ககிட்ட விடை இருக்கா? எதுவுமே இல்ல. நான் வந்து சாத்தியத்தை பேச மாட்டேன். எது சாத்தியமோ அதான் பேசுவோம். சாத்தியத்தை பேசுறதுல அரசியல், அசாத்தியத்தை சாத்தியப்படுத்துறது அரசியல். நாங்க வந்து நீட் தேர்வு வந்தா ஒழிப்போம். எப்படி உதயநிதி ஸ்டாலின் ஐடியாலஜி எங்க கிட்ட இல்ல, உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரியா ரகசியம் திமுக சொன்னுச்சு, பட் அதுக்கான ஐடியாலஜி எங்க கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. மொத்தமாவே ஐடியாலஜி இல்ல, நீட்டை நீக்கிறதுக்கான ஐடியாலஜி அவர்கிட்ட இருக்கா? நீங்க கட்சியோட கொள்கைகளை கோட்பாடுகளை எழுதி வச்சு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியல. அப்பதான் வாங்கிட்டு வராரு. பின்னாடி இருந்து காவிரி பிரச்சனை, இந்த பக்கம் இருந்து ஆத்துமணல் பிரச்சனை, இங்க இருந்து 10 ரூபா பாலாஜி. எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நம்ம எடுக்க முடியும். நான் நாஞ்சி சம்பத்தை மரியாதை தான் பேசினேன். அவர் தான் என் தாயை இழிவுபடுத்தி பேசினாரு. அதுக்கு ஆக்ஷனுக்கு தான் ரியாக்ஷன். திமுக இருந்தாரு, அப்புறம் மதிமுக இருந்தாரு, அப்புறம் அதிமுக இருந்தாரு, அப்புறம் அமமுக இருந்தாரு, திருப்பி திமுக ஆதரிச்சாரு, திருப்பி தாவேக்க வந்திருக்காங்க. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? விஜயினுடைய கொள்கை என்ன? கொள்கை இல்லாத நீங்க எல்லாம் இந்த நாட்டில் என்ன மாற்றத்தை உருவாக்க போறீங்கன்னு நீங்க போடுங்களேன். சும்மா போடுங்க. ஒரு மணி நேரம் போட்டு டெலிட் பண்ணிருங்க. அந்த 1 மணி நேரத்தில் 1000 கமெண்ட் உங்களுக்கு ஆபாசமா வரும். அதுதான் அவனுடைய கொள்கை. மக்களோட பிரச்சனையை ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் போதும் வந்து மக்கள் ஈசர் நாம் தமிழரை ஏற்றுக்க மாட்டாங்க. தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து மக்களை சந்திக்க விடக்கூடாதுன்றதுல ஒரு பக்கம் பாஜக அரசு தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் சிபிஐ வழக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. எப்போ மக்களை சந்திக்க போறாருன்றது தெரியல. ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் வந்து பயங்கரமாக விஜய் மீதான விமர்சனத்தை வைக்குது. அப்படின்றப்போ அப்போ தமிழக வெற்றிக் கழகம் ஒன்று வந்து தேர்தல் அரசியலை சந்திக்க விடாமல் எல்லாமே தடுக்குதோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு வந்து யார் காலதாமதம் பண்ணாங்க அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் தணிக்கைத்துறை மிக தெளிவாக சொல்கிறாங்க. இதை நான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா ஜூன் மாதம் 25ஆம் தேதியே படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு 4 மாதம் காலம் தாழ்த்தி டிசம்பர் 19ஆம் தேதி படத்தை வந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. பராசக்தியும் ஜனநாயகனும் ஒரே நாள் தான் தணிக்கைக்கு போயிருக்கு. 2 படத்தையும் பார்க்குறாங்க. டிசம்பர் 19 முடிச்சு 22ஆம் தேதி வந்து கட்டிருக்கு. படத்தில் நிறைய சென்சார் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. பராசக்தியை எடிட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதே போல் இதையும் எடிட் பண்ணி கொண்டு போகிறாங்க. 24ஆம் தேதி பார்த்துட்டு நீங்கள் மறு தணிக்கைக்கு போகணும்னு 2 படத்தும் சொல்லப்படுது. 2 படத்தில் பராசக்தி தணிக்கை மறு தணிக்கைக்கு போயிடுது. ரிவ்யூ கமிட்டிக்கு போயிடுறாங்க. இவங்க நாங்கள் இங்கேயே பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க. திருப்பி ஜனவரி 5ஆம் தேதி கூப்பிட்டு இல்லை நீங்கள் அங்கே தான் கொண்டு போகணும், மும்பைக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்லும்போது இவங்க நீதிமன்றம் போயிடுறாங்க. ஒருவேளை நீதிமன்றம் போகாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த படம் இதுக்குள்ளே வெளிவந்திருக்கும். பராசக்தி மறு தணிக்கைக்கு போகுது, மும்பைக்கு போகுது. ஜனவரி 9ஆம் தேதி 10ஆம் தேதி வெளியிடு. 9ஆம் தேதி இரவு தான் அந்த படத்துக்கான தணிக்கை கிடைக்குது. அப்போ பராசக்தி வந்து டெல்லி தான் இந்தியாவா அப்படிங்கிற வசனத்தை வைக்குது. இந்தி அரக்கிங்கிற வசனத்தை வைக்குது. இந்தி குறித்த பல்வேறு விமர்சனங்களை வைக்குது. அப்படிப்பட்ட படத்துக்கே தணிக்கை கிடைக்கும் போது உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்னா நீங்கள் ஆர்வக்கோளாறுல இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம். என் படத்தை முடக்க பார்க்குறாங்க. உலகம் சுற்று வாலிபனுக்கு பிறகு எம்ஜிஆர் படத்தை முடக்கினது போல் எங்கள் படத்தை முடக்க பார்க்குறாங்க. திமுக அரசும் பாஜகவும் கூட்டு சேர்ந்து சதி பண்ணுது அப்படின்னு ஒரு லாபியை கிரியேட் பண்ணலாம். மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணலாம்னு நினச்சி திட்டமிட்டு இவங்க நீதிமன்றத்துக்கு போனால் கிடச்சுன்னு நினச்சாங்க. நீதிமன்றத்தில் சிபிஎஃப்சி வந்து உள்ள நின்றுச்சு. இல்லை கொடுக்கக்கூடாது, எங்களை கேட்காம பதில் சொல்லக்கூடாது. உச்சநீதிமன்றத்துக்கு போனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? நீங்கள் வந்து இதில் நாங்கள் எந்த கருத்து சொல்ல முடியாது, நீங்கள் உயர்நீதிமன்றத்திலே உங்களுக்கான வாதத்தை வைத்து நீங்கள் படத்துக்கான தணிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றமும் அதே வழிகாட்டுன்னு சொல்லியிருக்கு. அப்போது திட்டமிட்டு இவங்க படத்தினுடைய காலதாமதம் மட்டும்தான் இந்த படத்தினுடைய தணிக்கை பிரச்சனை ஒழிய தணிக்கைத்துறை எந்த விதமான அரசியலையும் பண்ணல அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, சிபிஐ விவகாரத்தில் வந்து உச்சநீதிமன்றம் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. கரூர் சம்பவம்ன்றது வந்து துரதிருஷ்டவசமானது தான். இதில் வந்து நாங்கள் கருத்து சொல்ல விரும்பலைன்னு சொல்லியிருக்காங்களே சார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் கருத்தாக சொல்ல வரல. இந்த வழக்கில் என்னென்னா உச்சநீதிமன்றம் என்ன கருத்தை சொல்லிட முடியும்? உலகத்துக்கே தெரியுங்க, இது வந்து ஒரு காலதாமதத்தால் நிகழ்ந்த விபத்துங்கிறது உலகத்துக்கே தெரியும். உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரியாதா? 8:45 வரதா சொல்லிட்டு 8:45 தான் சென்னையிலேருந்து கிளம்புறாரு. 12 மணிக்கு கரூருக்கு வரதா சொல்லிட்டு 7:30 மணிக்கு கரூருக்கு வராரு. 7 மணி நேரம் அந்த மக்கள் வந்து கொடும் வெயிலில் காத்து கிடக்கிறான். தண்ணீர் கிடையாது, கழிவறை கிடையாது, அடிப்படை வசதிகள் கிடையாது. எந்த ரூல்ஸையும் எந்த கண்டிஷனையும் அவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. நீங்கள் எங்கேயாவது ஒரு அரசியல் கட்சியில் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் பல்வேறு ஊடகங்களில் பணி செஞ்சுருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல்வேறு பொதுக்கூட்டங்களும் பார்த்துருப்பீங்க, இல்லை தொலைக்காட்சியிலையாக பார்த்துருப்பீங்க. எந்த கூட்டத்திலேயாவது இதை விட பெரிய கூட்டமும் தமிழ்நாட்டில் கூட்டியிருக்கு. எங்கேயாவது மரத்து மேலே எவனாவது ஏறி பார்த்துருக்கீங்களா? தென்னை மரத்து மேலே ஏறி பார்த்துருக்கீங்களா? டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி பார்த்துருக்கீங்களா? மின் ஒயர் கம்பம், அந்த கம்பத்தில் ஏறி பார்த்துருக்கீங்களா? எந்த கட்சி கூட்டம் முடிஞ்ச வராது அந்த கட்சியினுடைய கொடி சாக்கடையில் கடந்து பார்த்துருக்கீங்களா? அந்த கட்சி துண்டு சாக்கடை கடந்து பார்த்துருக்கீங்களா? ஒரு கூட்டம் முடிஞ்ச பிறகு கூட்டம் நடந்த இடத்துல செருப்பு கடந்து பார்த்துருக்கீங்களா? இங்கே நடக்கும். திமுக கூட்டமாக இருக்கட்டும், அங்கேயும் குடிச்சிட்டு வருவான். அதிமுக கூட்டத்தையும் குடிச்சிட்டு வருவான். நாம் தமிழ் கட்சி குடிச்சிட்டு வரமாட்டான்.
எவ்வளோ பெரிய கூட்டம் கூடினாலும் திமுக அதிமுக கூட்டமோ நாம் தமிழர் கூட்டமோ என் பிஜேபி கூட்டம் கூட அந்த கூட்டம் முடித்து தன் கட்சியின் துண்டை வந்து அவன் அவ்வளோ மரியாதையாக பார்ப்பான், தோளில் போட்டு பெருமையாக வச்சுக்குவான். ஆனால் இவன் கட்சி துண்டை போட்டு கலட்டி எரிகிறது, அவர் மேலே தூக்கிறது, இவர் மேலே தூக்கிறது. ஒரு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டு ஒருத்தன் விளையாடுறான் அப்படின்னா அவர் வந்து தன் ரசிகர்களை எப்படி பார்க்குறாரு, மக்கள் எப்படி பார்க்குறாரு, தான் எந்த மனநில் இருக்காரு. 50 வயசு 51 வயசு சின்ன பையன் கிடையாது. அப்போ இதுதான் இது ஒரு அரசியல் கட்சியா இது? அப்போ இதை கேள்வி கேட்கணும்ல, இதை விமர்சனப்படுத்தணும்ல, இதை மக்கள்கிட்ட சொல்லணும். இப்போ ஒரு எந்த கொள்கையும் இல்லை. நீங்கள் பாருங்கள், அவர் சொல்கிறாரு நான் கார் கொடுப்பேன், பைக் கொடுப்பேன், வீடு கொடுப்பேன். கார் இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், பைக் இருக்கணும், கார் இருக்கணும், வீடு இருக்கணும், இதுக்கான பொருளாதாரத்தை உருவாக்கணும். எப்படி உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? முதல்ல தேர்தல் நேரத்தில் அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பொருளாதார கொள்கைங்கிறது நீங்கள் மக்கள்கிட்ட முதல்ல வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும்ல. தேர்தல் வரும்போது சொல்லுவேன் அப்படின்னா யாராவது எழுதி கொடுத்தது சொல்லுவீங்களா? சரி, இப்போ உங்களுடைய பொருளாதார கொள்கையில் சிப்காட் இருக்குமா இருக்காதா? உங்கள் பொருளாதார கொள்கையில் ஃபாக்ஸ்கான் இருக்குமா இருக்காதா? உங்கள் பொருளாதார கொள்கையில் தனியார் மையம், தாராள மையம், உலக மையம், இதை எதிர்ப்பீங்களா ஆதரிப்பீங்களா? அப்போ இதில் எதிர்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி எதிர்ப்பீங்க? ஆதரிச்சிங்கன்னா உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? பல கேள்விகள் இருக்குல்ல. பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? விமான நிலையம் வேணான்னு சொல்லலை, விமான நிலையம் இங்கே வேண்டான்னு சொல்கிறோம். இங்கே வேண்டாம், வேற எங்கே வேணும்? 5700 ஏக்கரில் விவசாயத்தை அழிக்காமல், ஏரி குளங்களை அழிக்காமல் 5700 ஏக்கர் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? நாங்கள் என்ன சொல்கிறோம், சென்னை வானூர்தி நிலையம் இருக்கும்போது எதுக்காக இன்னொரு வானூர்தி நிலையம்? இங்கேயே விமானங்கள் சரியாக இல்லை. இந்தியாங்கிற நாட்டுக்கு சொந்தமாக விமானம் இல்லை. இண்டிகோவும் ஏர் இந்தியா மட்டும்தான் இருக்குது. ரெண்டுமே தனியார் நிறுவனம். இந்தியாங்கிற நாட்டுக்கு சொந்தமாக விமானம் இல்லை போது எதுக்கு இத்தனை விமான நிலையங்கிற கேள்வியை நான் சீமான் அனுப்புறாரு. விமான நிலையம் மெட்ரோங்கிறது வளர்ச்சிட்டம் இல்லை, விவசாயத்தை வாழ வை. இன்னைக்கு விவசாயி விளைவிச்ச பொருளுக்கான விலையை தீர்மானிக்க முடியல. விளைவிச்ச நெல்லை கொண்டு போய் வைப்பதற்கு ஒரு நெல் கொள்முதல் நிலையம் இல்லை. விளைவிச்ச நெல் கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு முளைச்சி கிடக்குது. கேட்டால் எங்கள் ஆட்சியில் இவ்வளோ தான் முளைச்சிது, உங்கள் ஆட்சியில் இவ்வளோ முளைச்சி சொல்லி அமைச்சர்கள் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு சாராய பாட்டில் பாதுகாத்து வைப்பிற்கு டாஸ்மாகில் குடோன் இருக்குது. ஆனால் விளைவிச்ச நெல்லை உயிரை கொடுத்து வெயிலில் வெம்பாடுபட்டு விளைவிச்ச நெல்லை பாதுகாத்து வைக்க ஒரு நெல் கொள்முதல் நிலையம் இல்லை. அதை கேள்வி கேட்க வேண்டியது அதுதான் வளர்ச்சி. அந்த விவசாயிகளை பாதுகாப்பது விவசாயம். ஏன்னா இந்த தேசங்கிறது இங்கே கட்டியிருக்க வாட்சையோ இல்லை பேசியிருக்கிற இந்த மைக்கையோ இல்லை அந்த கேமராவையோ இந்த லைட்டையோ நாம் கண்டுபிடிக்கலை, எவனோ கண்டுபிடிச்சா நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் உலகத்திற்கே நெல்லை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணது நம்ம நாடு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு. ஆயிரக்கணக்கான நெல் வகைகள் இருக்குது இந்த உலகத்தில். நீங்கள் இப்போ எங்கே வேணாலும் பயணப்படுங்க, எங்கே பயணப்பட்டாலும் என்ன விளைஞ்சாலும் அது தமிழ்நாட்டில் விளையும். நீங்கள் ஆப்பிள் இங்கே உற்பத்தி ஆகும், பீட்ரூட்டு, கேரட்டு, ஏலக்காய், காஃபி, டீ, ஆரஞ்சு பழம், ஸ்ட்ராபெரி, நெல்ல வகைகள், கத்திரிக்காய் அதில் வகைகள், தக்காளியாக அதில் வகைகள், மாங்காய், தேங்காய், சுரக்காய், புளி எல்லாமே விளையும். ஒரு தேசத்தில் எல்லாமே விளையும். நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா எல்லாம் விளையாது, ஐரோப்பா போனீங்கன்னா எல்லாம் விளையாது, நீங்கள் அரபு நாடுக்கு போனீங்கன்னா பேரிச்சம்பழம் மட்டும்தான், எல்லாம் விளையாது. ஜப்பான், சீனா போனீங்கன்னா எல்லாம் விளையாது. நீங்கள் இங்கே மற்ற இந்தியாவில் எடுங்க, பஞ்சாபா எல்லாம் விளையாது, ஆந்திராவா எல்லாம் விளையாது, குறிப்பிட்ட காய்கறி மட்டும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லா காய்கறியும் விளையும், எல்லா பழங்களும் விளையும். அப்படி ஒரு தட்பவெப்பநிலை உள்ள மாநிலம் தமிழ்நாடு. நரிமணத்தில் பெட்ரோல் கிடைக்கும், நிலத்துக்களை மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும், நிலக்கரி இருக்குது, கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் ஈசிஆர் கிழக்கடற்கரை சாலை இருக்குது, 850 கிலோமீட்டர் மேற்குத்தொடர்ச்சி மலை இருக்கிறது. என்ன இல்லை உங்ககிட்ட? எல்லா வளமும் இருக்குது. எல்லா வளத்தையும் வைத்துக்கொண்டு அந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வைத்து தற்சார்பு பொருளாதார கொள்கைகளை என் நிலத்தை அப்படி மாற்றுவேன்னு அண்ணன் சீமான் சொல்கிறார். அப்படி ஏதாவது உங்கள்கிட்ட திட்டம் இருக்கா? அப்படி ஒரு கனவு இருக்கா? கச்சத்தீவு பிரச்சனை எப்படி மீட்டெடுப்பீங்க? முல்லை பெரியார் எப்படி மீட்டெடுப்பீங்க? காவிரி சிக்கல் எப்படி தீப்பீங்க? இதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட விடை இருக்கா? எதுவுமே இல்லை. நான் வந்து சாத்தியத்தை பேச மாட்டேன், எது சாத்தியமோ அதை தான் பேசுவோம். சாத்தியத்தை பேசுறதுல அரசியல், அசாத்தியத்தை சாத்தியப்படுறது தான் அரசியல். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் 100 பேர்கிட்ட பேச முடியும், ஒருத்தர் நின்று 10,000 பேர்கிட்ட பேச முடியுமா? அப்போ தான் தேவைப்படுது ஒளி வாங்கி மைக்கு, அப்போ தான் தேவைப்படுது ஒளிப்பெருக்கி ஸ்பீக்கரு. 10,000 பேர்கிட்ட பேசலாம், 1,00,000 பேர்கிட்ட பேசலாம். அப்போ ஒரு தேவை இருக்குது. தேவை தான் கண்டுபிடிப்பின் தாயின்றாங்க. அப்போ இது வந்து நிலாவில் போய் கால் வைக்கிறதுலாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு நினச்ச இடத்துல ஒருத்தன் கால் வச்சான்ல, அது அசாத்தியம். அதை சாத்தியப்படுத்துறான். நிலாவின் தென்துருவத்தில் போய் இறங்க முடியுமா? இறங்குறாரு வீரமுத்துவேலு, இங்கேருந்து அனுப்புகிறாங்க. அது அசாத்தியம் தான், அது சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு. எது அசாத்தியமோ அதை சாத்தியப்படுத்துவதுதான் விஞ்ஞானம், அதை சாத்தியப்படுத்துவதுதான் அரசியல். தமிழ்நாட்டுக்கு எல்லாம் மொழி வழியாக மாநிலம் பிரிக்கப்படுது. தமிழ்நாட்டுக்கு வந்து மெட்ராஸ் மாகாணம்னு பேர் இருக்குது. ஒருத்தர் வந்து 75 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் வந்து இறந்து போனார்.
அண்ணாதுரை வந்த உடனே அதுக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறாரு. தமிழ்நாடு அப்படின்னு இருக்கிறனால தனிநாடு மாதிரி இது ஃபீல் ஆகுது, இந்த பேரை வைக்கக்கூடாதுன்னு கடுமையான அழுத்தம். அந்த அசாத்தியத்தை ஒருத்தர் சாத்தியப்படுது. அதனால தான் அண்ணா இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த அசாத்தியத்தை செய்ய தாங்க ஆள் தேவைப்படுது ஒழிய சாத்தியத்தை செய்ய யாரும் தேவைப்படல. சாத்தியம்னா என்னது? ரோடு போடுறது, பஸ் ஸ்டாண்டு கட்டுறது, கழிவறை கட்டி கொடுக்குறது, பள்ளிக்கூடம் கட்டுறது, கல்லூரி கட்டுறது, இது சாத்தியம். நீட் தேர்வு அசாத்தியம். அந்த நீட்டை உடைச்சி நீட் இல்லாத மாநிலமாக நான் மாத்துறது தான் அசாத்தியம். அதுக்கு தாங்க ஆள் தேவைப்படுது. புரியுதா உங்களுக்கு? சொல்லியிருக்காங்களே விஜய் அவர்கள், நாங்க வந்து நீட் தேர்வு வந்தா ஒழிப்போம். எப்படி உதயநிதி ஸ்டாலின் ஐடியாலஜி எங்க கிட்ட இல்ல, உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரியா? ரகசியம் திமுக சொன்னுச்சு, பட் அதுக்கான ஐடியாலஜி எங்க கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. மொத்தமாவே ஐடியாலஜி இல்ல, நீட்டை நீக்கிறதுக்கான ஐடியாலஜி அவர்கிட்ட இருக்கா? அவர் எதையுமே வெளிப்படைத்தன்மையோட சொல்லலையே. நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்ற. அப்படி தேர்தல் அறிக்கை கூட நான் தேர்தல் அறிக்கை அப்போ வெளியிடுவேங்கிறார். மக்கள் பிரச்சனைகளை மனசிலிருந்து பேச முடியாத ஒருத்தர் அந்த மக்களுக்கான தலைவராக இருக்க முடியுமாங்கிறத நம்ம எழுப்புற கேள்வி. ஒரு மக்களுக்கு பிரச்சனை, நீ அதையே என்ன பண்ணுறீங்க? உங்கள் கட்சி தேர்தல் அறிக்கை அதுக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி பேசினார். அந்த முன்னோட்டத்தை கூட எழுதி வச்சு பேப்பரை தான் வாய்ச்சார். வீட்டுக்கு ஒரு பைக்கு இருக்கணும், காரும் தான் இருக்கணும், வீடு கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிறத எழுதி வச்சு படிக்கிறாரு. கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் பெயரை கூட எழுதி வச்சு படித்தார். கட்சியினுடைய நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது மதுரை மாநாட்டில் எழுதி வச்சு படிக்கிறாரு. ஏன் இவர் திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், மானாமதுரை விஜய் அப்படின்னு கொஞ்சம் எழுதி படிச்சுட்டு இருக்காப்புல. எழுதி வச்சு பண்ணி மக்கள் பிரச்சனையை, மக்களுடைய நீங்கள் கட்சியினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை எழுதி வச்சு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியல. அப்போ தான் வாங்கிட்டு வராரு. பின்னாடி இருந்து காவிரி பிரச்சனை, இந்த பக்கம் இருந்து ஆத்துமணல் பிரச்சனை, இங்கேருந்து 10 ரூபா பாலாஜி. இது என்ன மக்களுக்கான? இங்கே வந்து சினிமாவில் வந்து 10 பக்கத்துக்கு வசனத்தை பேசுவார், பெர்ஃபெக்ஷனாக இருப்பார். 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5:55க்கு போயிடுவார். திரைப்படத்தில் 6 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா படப்பிடிப்புனா 5:55க்கு போகிறவர் 6:05க்கு போனால் கூட ஒரு குற்ற உணர்ச்சி ஆயிரும்னு சொல்கிறாரு. மலேசியாவில் ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச்சு நாள் இரவே போயிட்டார். அது மாதிரி கரூருக்கு போயிருக்கலாம்ல. 41 பேர் செத்துருப்பானா? இதை நாங்கள் கேட்கக்கூடாதா? கேட்கலாம் சார். இப்போ தொடர்ந்து வந்து உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், இல்லை சீமானவர்களுடைய பேச்சாக இருக்கட்டும், அதாவது வந்து பொதுவான வெளியில் வந்து இல்லை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க, இல்லை நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களை பேசும்போதும் ஒரு தரக்குறைவான வார்த்தைகள், இப்போ ரீசெண்டாக வந்து சாட்டை சேனலில் முடக்குங்கன்னு சொல்லும்போதும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ஏன்னா சீமானவர்களையும் சாட்டை அவர்களையும் பின்தொடரக்கூடியது வந்து மோஸ்ட் ஆஃப் இளைஞர்கள் தான். அப்படின்றப்போ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கண்டிப்பாக அவங்க மத்தியில் ரொம்ப ஆழமாக ரீச் ஆகும்ல. ஸோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த அரசியல் ஸ்டாண்டுன்றதும் சரியாக, அதாவது எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நம்ம எடுக்க முடியும். நான் நாஞ்சில் சம்பத்தை மரியாதை தான் பேசினேன். அவர் தான் என் தாயை இழிவுபடுத்தி பேசினார். அதுக்கு ஆக்ஷனுக்கு தான் ரியாக்ஷன். நான் அவரோட தாயெல்லாம் இழிவுபடுத்துவேன். அவர் இழிவுபடுத்தி பேசும்போது நான் வந்து வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறது போல், வண்டியை வாடகைக்கு விடுறது போல் வாயை வாடகைக்கு விட்டு வாயை வாடகைக்கு தானே பிழைக்கிறார் அவர். திமுகவில் இருந்தார், அப்புறம் மதிமுகவில் இருந்தார், அப்புறம் அதிமுகவில் இருந்தார், அப்புறம் அமமுக இருந்தார், திருப்பி திமுக ஆதரிச்சார், திருப்பி தாவேக்காக வந்திருக்காருன்னா இதுக்கு பேர் என்ன? இல்லை கட்சிகள் இதுக்கு பேர் என்ன? கட்சிகள் அரசியல்னா இதுக்கு பேர் என்ன? என்ன கொள்கைவாதி, கோட்பாடுவாதின்றீங்க. தாவேக்காக அவர் எதுக்கு போனார்? போன மாதம் விஜய்க்கு எதுவுமே தெரியாது, விஜய்க்கு ஆமாம் விஜய்க்கு அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. இப்போ அப்படியே தலைகீழ மாறி விஜய் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ பேசும்போது நம்ம கேள்வி எழுப்புகிறோம். ஒரே 35-40 வருஷமாக அரசியல் பண்ணி இவ்வளோ காலம் ஒரு தமிழ்நாட்டில் திராவிட கோட்பாடை பேசிய நீங்கள் இன்றைக்கி விஜயை போய் ஆதரிக்க வேண்டிய இடத்துல அப்படின்னா முழுக்க பணம் முடியாது, உங்களுடைய தேவைக்கு போயிருக்கீங்க அப்படின்னு பேசுகிறோம். உடனே ஒரு வந்து தாயை வாடகைக்கு விடுறது தான் வாயை வாடகைக்கு விட பற்றி பேசுவார். அப்போ தான் நான் திருப்பி பேசுகிறேன். தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற அந்த வல்கர் வாரியர்ஸ் பேசுவது போல் நான் பேசலை. வாடாங்கிறதே உங்களுக்கு ஆபாச சொல்ல, வாங்கடா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆபாச சொல்லு. நான் சாமி முன்னாடி மட்டும்தான் சைலண்டாக இருப்பேன், சக்கட முன்னாடி இருக்க மாட்டேன். அப்படி சினிமாவில் வந்து பேசுவார். நான் சும்மாவே காட்டுவேன். ஏன்னா இப்போ காட்டுன்னு காட்ட வேண்டாங்கிற அவர் பேசுவார். அவர் பேசுனா சினிமாவில் பஞ்ச் பேசும்போதுலாம் அது வந்து ஏன்னா நீங்கள் மரியாதையே பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவீங்களா அவரை போயிட்டு? அவர் சினிமாவில் பஞ்ச் பேசுனா அது ரசிப்பீங்க. நாங்கள் வாடாங்கிறது உங்களுக்கு ஆபாச சொல்லு. அவன் இங்கே என்னுடைய குடும்பத்தை பற்றி, என் மனைவியை பற்றி, என்னுடைய பிள்ளைகளை பற்றி தாவேக்கா எவ்வளோ மோசமாக எழுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ மோசமாக பேசுதுன்னு தெரியுமா? சில விஷயங்களெல்லாம் பேசக்கூடாதுன்னு கடந்து போகிறோம். நான் தனிப்பட்ட முறையில் இது வரைக்கும் விஜயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒரு இடத்துலையே பேசியிருப்போமா? யாராவது பேசினா கூட நான் கண்டிப்பேன். அப்படி பேசக்கூடாது. அவருடைய அரசியல் மீது, அவர் எடுத்து வைக்கிற கோட்பாட்டின் மீது, அவர் கட்சியினுடைய செயல்பாட்டின் மீது விமர்சனம் முடியும். தனிப்பட்ட முறையில் விஜயின் மீதோ இல்லை ஆதவர்ஜினாவுடைய குடும்பத்தின் மீதோ எந்த விமர்சனம் கிடையாது. அவங்க ஒரு தொழில் லாட்ரி அப்படிங்கிற தொழில் மூலமாக 3000 கோடி அவர் மாமனார் கொடுத்தாருன்னு அவரே சொல்கிறாரு. அப்போ லாட்ரி பணத்தில் வந்தால் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புறோம். இன்றைக்கி ஜனநாயகன் படத்தோட டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறான். டிக்கெட் விற்றவன் எனக்கு வீடியோ அனுப்புகிறான்.
அப்போ நீ பிளாட் டிக்கெட் வைக்கிற நீ எப்படி நாட்டில் ஊழலை ஒழிப்புன்னு நம்ம கேள்வி கேட்குறோம். கேள்வி தான் எழுப்புறோம். தனிப்பட்ட முறையில் எந்த விமர்சனமோ நீ சொன்ன மாதிரி எந்த ஆபாசமான வார்த்தைகளையும் ஒருபோதும் விஜயின் மீதோ தாவேகா மீதோ பேச வேண்டிய தேவையும் இல்லை, அதை செய்யவும் மாட்டோம். நீங்கள் வந்து அவங்க தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ போயிட்டு விசில் அடிச்சாங்க குஞ்சுகள்னு ஒரு ட்வீட் போடுங்க. எவ்வளவு இழிவாக உங்களை கேள்வி கேட்குறான்னு மட்டும் பாருங்கள். விஜயினுடைய கொள்கை என்ன? கொள்கை இல்லாத நீங்கள்லாம் இந்த நாட்டில் என்ன மாற்றத்தை உருவாக்க போறீங்கன்னு நீங்கள் போடுங்களேன், சும்மா போடுங்க. ஒரு மணி நேரம் போட்டு டெலிட் பண்ணிடுங்க. அந்த 1 மணி நேரத்தில் 1000 கமெண்ட் உங்களுக்கு ஆபாசமாக வரும். அதுதான் அவனுடைய கொள்கை. நீங்கள் பாராட்டி பேசுனீங்கன்னா உங்களை கொண்டாடுவான், நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா எதிர்ப்பான். 1 மாதத்தில் ஏன் விஜய் எந்த விதமான நிகழ்வுலையும் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு கேளுங்க. ஜனநாயகன் படத்துடைய படத்தை கூட ரிலீஸ் பண்ண முடியலையே, நீங்கள் என்னத்தை மாற்றத்தை ஏற்பது? நீங்கள் போடுங்க, தயவுசெய்து நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள், அவன் எவ்வளோ கேவலமாக எழுதுறான்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் இன்ஸ்டாகிராமுடைய தனிப்பட்ட பக்கத்தில் வந்து அவங்கள சித்தரித்து மார்பிங் பண்ணி கேவலப்படுத்துவான். அதுக்கு பயந்துட்டு பல பேர் பேசுகிறதில்ல. நாங்கள் பேசுகிறோம், நீ பேசுகிறா இதுதானே உன்னை பண்ணுவேன், அதிகபட்சம் நீ ஆபாசம் பண்ணுவேன், மார்பிங் பண்ணி ஃபோட்டோவை போடுவான். என்னுடைய புகைப்படத்தை மார்பிங் பண்ணி அவ்வளவு இழிவாக போட்டு தான் இருக்கான். நான் விஜயை மார்பிங் பண்ணி போடுறதுக்கு நேரம் ஆயிடாதா? அதே சிஸ்டம், அதே டீலர், அதே வாடகைங்கிற மாதிரி அதே சிஸ்டம் பண்ண முடியாதா? அந்த வேலையை செய்ய நாங்கள் வரலை. நாங்கள் இந்த நாட்டில் ஒரு நல்ல அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இந்த குறுக்க புகுந்துக்கிட்டு தவறான அரசியலை கட்டமைக்க பார்க்குறாங்க. அப்போ இந்த அரசியல் தவறான அரசியல் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அதனால் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலே வந்து நாம் தமிழர் வந்து பேசிகிட்டே இருக்காங்க மக்கள்கிட்ட. மக்களோட பிரச்சனையை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போதும் வந்து மக்கள் ஏன் சார் நாம் தமிழரை ஏற்றுக்க மாட்டாங்க? நல்லகண்ண ஐயா வந்து தோற்று போயிட்டாரு, அதனால் அவர் கெட்டவரா? அவர் மக்கள் புறக்கணிச்சிட்டான்னு அர்த்தமா? இல்லை, தமிழ் தேசியம் பாசிபிள் நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், நல்லகண்ண ஐயா வந்து கிட்டத்தட்ட 3 முறை சட்டமன்றத்தில் நிற்கிறார். அம்பை தொகுதியில், பாராளுமன்றத்துக்கு கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்கிறாரு. ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வாழும் ஒரே ஒரு நேர்மையாளர் ஐயா நல்லகண்ண தான். யாரும் எந்த அரசியல்வாதியும் அவரை குறை சொல்ல முடியாது. ஒரு கட்சி தோற்று போனதுனாலேயே அந்த கட்சியினுடைய தேவை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் கோயிலில், கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில், மருதுமலை முருகன் கோயிலில், தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழ் வழிபாட்டு மொழியாக இருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி போட்ட வழக்கு. சமஸ்கிருதம் மாற்றாக தமிழ் ஒழிக்கணும்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தான் தமிழ் ஒழிக்குது. 1991 ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பேரறிவு உட்பட 7 பேர் இன்றைக்கி விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி சுதந்திர காட்டை சுவாசி அல்ல ஒருத்தர் அண்ணன் சாந்தன் மட்டும் இல்லை, உயிரோடு இல்லை. மற்ற 6 பேர் இன்றைக்கி உயிரோடு வெளியே இருக்காங்கன்னா அதுக்கு நாம் தமிழ் கட்சி தான் ஒரே ஒரு காரணம். ஆத்துமணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை எதிர்த்து, தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இயற்கை வள சுரண்டலை எதிர்த்து நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக அந்த நிலத்தில் போராடிட்டு இருக்கு. எந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கு கொள்ளலை. மீத்தேனாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், சாகர்மாலா, பாரத் மாலா, இன்றைக்கி தூய்மை பணியாளர் போராட்டம், பரந்தூர் விமான நிலையம், இப்படி எல்லா நாசகார திட்டங்களை எதுவும் போராடுறோம். ஒவ்வொரு வெள்ளத்தின் போதும் மக்களை நின்று உதவி செய்கிறோம். எந்த போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்ட களத்தில் போய் அண்ணன் சீமா நிற்கிறார். சாம்சங் தொழிலாளர் போராட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கி டெட் தேர்வு எழுதி ஆசிரியர் பெருமக்கள் போராட்டமாக இருக்கட்டும், செவிலி தாய்மாருடைய போராட்டமாக இருக்கட்டும், எல்லாத்திலையும் களத்தில் நிற்கிறோம். மக்கள் பார்க்குறான். அண்ணன் சீமான் ஒன்றும் பெரிய நடிகரோ பெரிய பிரபலமோ கிடையாது. தன்னுடைய ரசிகர் மன்றத்தை வந்து அவர் கட்சியாக மாற்றலை. அவர் சினிமாவில் தான் வந்தார். ஆனால் சினிமா மட்டுமே அவருடைய அடையாளம் கிடையாது. அவருடைய பேச்சு தலைவர் பிரபாகரனுடைய தம்பியாக தன்னை அடையாளப்படுத்தினார். தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவே கொடியாக மாற்றி, தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவனாக மாற்றி, ஒற்றை புகைப்படத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க தன்னை வந்து அடையாளப்படுத்தி இன்றைக்கி வந்து 8.2 விழுக்காடு வாங்கியிருக்காரு. ஒரு கட்சி வெறும் 1.1 விழுக்காடு வாங்கி இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. 1.1 விழுக்காடு வாங்கின கட்சியை கலைச்சிட்டு போயிடும், இல்லை கூட்டணிக்கு போயிடும். இன்னைக்கு வச்சுக்கோங்க, அதிமுக கூட கூட்டணிக்கு சேர்ந்த கட்சிகளுக்கு குறைந்தபட்சம் 300 கோடி ரூபா. குறைந்தபட்சம் நான் சொல்கிறது. நீங்கள் எந்த கட்சி சொன்னாலும் சரி, அந்த கட்சிக்கு 300 கோடி ரூபா, 7 சீட்டு 8 சீட்டு. 8.2 விழுக்காடு வாக்கு வங்கி கட்சிக்கு 1000 கோடி ரூபா தருவதற்கு பல்வேறு கட்சிகள் தயாராக இருக்குது. 50 சீட்டு தயாராக இருக்குது. துணை முதலமைச்சர் தயாராக இருக்குது. பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவர் நினச்சா அடமானம் வச்சுட்டு 1000 கோடியை வாங்கிட்டு 50 சீட்டை வாங்கிட்டு அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டு துணை முதலமைச்சர் ஆகிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி அடுத்த தலைமுறைக்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீ பாஜக வென்றுச்சுன்னா 100 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 1912 போட்ட ஆர்எஸ்எஸ் பேஸ்மெண்ட்டு. திமுக வென்றுச்சுன்னா திராவிட இயக்கங்கள் அதே போல் 1920 காலகட்டத்தில் பேஸ்மெண்ட்டை போட்டாங்க. 49 காலகட்டத்தில் கட்சி தொடங்கப்பட்டாலும் பேஸ்மெண்ட் திராவிட இயக்கத்துடைய பேஸ்மெண்ட்டு 1920 காலகட்டத்தில் போடப்படுது. வென்று வரதுக்கு திருப்பி 50 வருஷம் ஆகுது. நீ 50 ஆண்டுகளாக மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆளுது. அப்போ தமிழ் தேசியத்துக்கான அடித்தளத்தை சீமான் ஸ்ட்ராங்காக போட்டுட்ருக்காரு. சீன மூங்கில் கதை தான். இப்போ சீன மூங்கில நீங்கள் விதைச்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாகவும் துளி விடுவதுக்கு.
6 ஆண்டுகள் மண்ணுக்குள்ளே என்ன மண்ணுக்குள்ளே இருக்கும். ஆனால் வெளியே அது துளிர்விட்டு வெளியே வருதுன்னா 6 மாதத்தில் 30 அடி வளரும். அந்த அந்த 6 வருஷம் என்ன பண்ணுதுன்னா அது வந்து தன்னுடைய வேரை வந்து ஸ்ட்ராங்காக கீழே ஊனிக்கிட்டு இருக்கும். அதே போல் தான் நாம் தமிழ் கட்சி தன்னுடைய அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து தேர்தலை நாங்கள் வாக்குச்சாவடி முகவர்களோ இதெல்லாம் போட்டது கிடையாது. தேர்தலை அணுகுவோம். முதல் முறையாக முழுமையான கட்டமைப்பை முடித்து வாக்குச்சாவடி முகவர்களோடு திமுக அதிமுகவுக்கு இணையாக ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் அணுகிறோம். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளையும் வேட்பாளர்களையும் துணிஞ்சு அறிவிச்சுக்கிறேன். இங்கே மோடி வர்றாரு மதுராந்தகத்துக்கு 10 கட்சி கூட்டணி, திமுக 10 கட்சி கூட்டணி, அதிகாரத்தில் இருக்காங்க. ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கலாம், கோழி பிரியாணி கொடுத்து ஓட்டை வாங்கலாம். ஆனால் இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம ஒரு கட்சி கொள்கைகளை மட்டும் முன் வச்சு நான் வந்தால் ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை மட்டும் முன் வச்சு 8.2 விழுக்காடு இந்த தேர்தலை எழுதி வச்சுக்கோங்க. தேர்தல் முடிஞ்சோன்னே இதே வலையொலியில் சந்திப்போம். நாம் தமிழ் கட்சி பல மடங்கு இந்த தேர்தலில் வளரும்.